தற்போது பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பதிலளிக்காமல் சென்றுவிட்டார் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன். இது குறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 500 காவலர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். 10,000 பேர் வருவார்கள் என்ற தகவல் தெரிவித்ததால் வெறும் 500 பேர் மட்டுமே காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். தற்போது பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அவர் எழுந்து சென்று விட்டார். வெறும் 500 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். மேலும் என்னென்ன விஷயங்களை அவர் சொன்னார்? நிச்சயமாக கரூரில் நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது 38 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்களை தற்போது சந்தித்தார். அப்போது அவர் தரப்பில் கரூரில் நடைபெற்ற விஜய் பரப்புரையின் போது 500 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திருச்சி, பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினத்திலும் இது போன்ற 500 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாகவும் 10,000 பேர் வருவார்கள் என்ற எண்ணத்தில் 500 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது அடுத்தது செய்தியாளர் சந்திப்பை கேள்வி கேட்கும் போது அவர் பதிலளிக்காமல் புறக்கணித்து சென்றிருக்கிறார். ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன், ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன் போடப்பட்டிருக்கிறது, அதன் பிறகுதான் தெரிவிக்கப்படும் என செய்தியாளர்களில் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டபோது அதை பதிலளிக்காமல் திரும்பி புறக்கணித்து விட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்காகவே டிஜிபியோட செய்கை என்பது இருந்திருக்கிறது. குறிப்பாக அதாவது ஏற்கனவே காவல்துறை தரப்புல 500 பேர் கூட பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என ஏற்கனவே கூறியிருந்தார்கள். ஆனால் டிஜிபி 500 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விஜய் பரப்புரை கடந்த 3 வாரங்களாக நடைபெற்ற பரப்புரையின் போது எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான கூட்டம் என்பது இருந்திருக்கிறது. இது காவல்துறைக்கும் தெரியும். ஏற்கனவே கரூரில் பல்வேறு இடங்கள்ல வேற லைட் ஹவுஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அனுமதி கேட்ட போது இந்த காவல்துறை என்பது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதிகம் மக்கள் கூடும் பகுதியான இந்த வேலுசாமிபுரம் என்பது எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் அதிகமிக்க பகுதி. ஒரு சிறிய அளவிலான சாலை. இந்த சாலையில இந்த பரப்புரைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட தாவேகா தலைவர் விஜய் பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த அனுமதி என்பது கொடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த துயர சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அவருக்கு கூறிய தகவல் என்பது ஏற்கனவே அவர் பகல் நேரத்திலேயே வருவதாக இருந்தது. ஆனால் அவர் வரும்போதே 7 மணி ஆகிவிட்டது. இதன் காரணமாக அதிக அளவில் கூட்டம் கூடியதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது காவல்துறையோட மெத்தன போக்குதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என மக்கள் மத்தியில பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அனுமதி கேட்ட இடமும் காவல்துறை கொடுக்கவில்லை. பல்வேறு நிபந்தனைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே அதிகப்படியான கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள் அங்கே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக அதிக அளவிலான பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அந்த பகுதியில் கூடியிருந்ததால தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்படவில்லை. இதன் காரணமாகவே இந்த துயர சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் 500 பேர் மட்டுமே 500 காவல்துறையினர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறை எண்ணிக்கையை வைத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிப்பது என்பது ஆகாத காரியம் என்பது காவல்துறைக்கு தெரியும். அதாவது இந்த மேம்போக்குக்காக காவல்துறை 500 பேரை மட்டும் போட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இப்போது டிஜிபியோட செய்தியாளர் சந்திப்பு என்பது பாதியில கேள்வி கேட்கும் முன்பே செய்தியாளர் சந்திப்பு என்பது முடிந்திருக்கிறது. கேள்வி கேட்க பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் வெளியே சென்றிருக்கிறார். செய்தியாளர்களோட ஒரு கேள்விக்கு கூட பதில் தெரிவிக்காமல் தெரிவித்திருக்கிறார். ஒரு நபர் கமிஷன் விசாரணைக்கு பிறகே தெரிவிக்க முடியும் தெரிவிக்கிறார். மொத்தத்தில் இந்த காவல்துறையோட ஒரு அஜாக்கிரதையின் காரணமாகவே ஒரு அப்பாவி உயிர்கள் என்பது 38 உயிர்கள் போயிருக்கிறது. இதன் காரணமாகவே ஏற்கனவே பல தாவேகா தொண்டர்கள்
தாவேகா கூட்டம் மட்டும் இல்லாம பல்வேறு கூட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு காவல்துறை முறையாக பாதுகாப்பு கொடுப்பதில்லை, அதே போல முறையாக அனுமதி கொடுப்பதில்லை. மக்கள் அதிகம் கூடுவார்கள் என தெரிந்தும் அங்கு குறைந்த அளவிலேயே காவல்துறையோட பாதுகாப்பு பணி என்பது போடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே கூட்ட நெரிசலில் 10 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 12 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 பேர் 38 பேர் இந்த உயிரிழப்பு என்பது காவல்துறையோட மெத்தன போக்கும் அஜாக்கிரதையும் தான் காரணம். இது டிஜிபியோட பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெல்ல தெளிவா தெரிகிறது பூர்ணிமா.